விஷச்சாராய சம்பவம் தொடர்பாக போலீசார் பதிவு செய்திருக்கக்கூடிய முதல் தகவல் அறிக்கை வெளியாகி இருக்கிறது. அதை பார்க்கலாம். விஷச்சாராய மரணங்கள் தொடர்பாக கள்ளக்குறிச்சி காவல்துறை பதிவு செய்திருந்த முதல் எஃப்ஐஆர், முதல் தகவல் அறிக்கை என்று சொல்லக்கூடிய அந்த எஃப்ஐஆர் உடைய காப்பி வெளியாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் சாலமன் இணைந்திருக்கின்றார். சாலமன், அந்த எஃப்ஐஆர்ல என்னென்ன விஷயங்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க, யார் யார் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள்? கள்ளக்குறிச்சியில விஷ சாராயம் குடித்து இதுவரை 42 பேர் பலியான சம்பவமானது தமிழகம் முழுவதையே பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியுள்ள நிலையில இந்த கள்ளக்குறிச்சியில முதல் முறையாக அவர் விஷ சாராயம் குடித்து உயிரிழந்த சேகர் என்பவரோட மகன் கொடுத்த புகாரின் அடிப்படையில கள்ளக்குறிச்சி போலீசார் பதிவு செய்த முதல் தகவல் அறிக்கையானது தற்போது வெளியாகியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக கள்ளக்குறிச்சி போலீசார் 4 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள. குறிப்பாக இந்த கோவிந்தராஜன் என்கிற கண்ணுக்குட்டி, தாமோதரன் மற்றும் கோவிந்தராஜனின் மனைவி விஜயா ஆகிய 3 பேர் மீது முதற்கட்டமாக இந்த கள்ளக்குறிச்சி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். குறிப்பாக இந்த சேகர் என்பவரின் மகர் தினகரன் கொடுத்த புகார்ல எஃப்ஐஆர்ல கூறப்பட்டது என்னவென்றால், இந்த சேகர் என்பவர் தொடர்ச்சியாக குடிபோதைக்கு அடிமையானவர் எனவும், இவர் அருகில் இருக்கக்கூடிய, அதாவது கருணாபுரம் இருக்கக்கூடிய சுடுகாட்டு அருகே இந்த கோவிந்தராஜன் மற்றும் தாமோதரன் அவரது மனைவி விஜயா ஆகியோர் விற்பனை செய்த இந்த விஷ சாராயத்தை வாங்கி குடித்ததாகவும், 18ஆம் தேதி இரவு 7 மணி அளவுல அவர் குடித்த நிலையில குடித்துவிட்டு வீட்டிற்கு சென்று உறங்கிய நிலையில காலை 8:30 மணி அளவில் சேகர் என்பவர் எழுந்து பார்த்தபோது அவருக்கு அதிகப்படியான வயிற்று வலி மற்றும் வாந்தி போன்ற வயிற்றுப்போக்கு பிரச்சனை ஏற்பட்டதால் உடனடியாக அவரது மகன் தனியார் மருத்துவமனைக்கு சென்று சேர்த்த போது அவர் இறந்த நிலையில இருந்ததாகவும், அதன் பின்பாக இவர் அந்த இறந்த நிலை பின்பு அவர் சென்ற போது தங்களது கிராமத்தை சேர்ந்த 20க்கும் மேற்பட்டோர் அவரிடமிருந்து வாங்கி கொடுத்த விஷ சாராயத்தினால வயிற்றுப்போக்கு மற்றும் வாந்தி பிரச்சனை ஏற்பட்டு அருகில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில சேர்த்திருப்பதும் அந்த எஃப்ஐஆர்ல குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக 3 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரை இந்த வழக்கானது அதன் பிறகு தற்போது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு இவர்கள் குற்றம் சாட்டப்பட்ட 3 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில தற்போது முதற்கட்ட தகவல் அறிக்கையானது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது மட்டுமின்றி தனியாக தற்போது சிபிசிஐடி போலீசாரும் இதே எஃப்ஐஆரை பதிவு செய்து தற்போது தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. ரைட், இந்த வழக்கு தற்போது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. நம்ம செய்தியாளர் சொன்னதை பார்த்தோம். முக்கியமான தகவல் இது. இந்த எஃப்ஐஆர் அப்படிங்கிற முதல் தகவல் அறிக்கை இந்த ஒட்டுமொத்த சம்பவத்துக்கான தமிழ்நாட்டையே உலுக்கி இருக்கக்கூடிய இந்த சம்பவத்துக்காக கள்ளக்குறிச்சி காவல்துறை பதிவு செய்திருந்த முதல் எஃப்ஐஆர், அதனுடைய காப்பி என்பது தற்போது வெளியாகி இருக்கிறது. அதில் கோவிந்தராஜன் என்கிற கண்ணுக்குட்டி, காலையிலிருந்து பேசப்படக்கூடிய தேடப்படக்கூடிய அந்த நபர் இதனுடைய முக்கிய காரணகர்த்தாவாக கருதப்படக்கூடிய அவருடைய பேர் அந்த எஃப்ஐஆர்ல சேர்க்கப்பட்டிருக்கிறது. அவரும் அவருடைய மனைவியும் கூட அவரோடு சேர்ந்து இந்த கள்ளச்சாராயம் விற்பனை செய்தவர்களும் 3 பேர் மீது இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். இந்த எஃப்ஐஆர் காவல்துறையினால பதிவு செய்யப்பட்டது. தற்போது இது அப்படியே சிபிசிஐடிக்கு மாற்றப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.